அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நேற்றைய தீபாவளி ஸ்பெஷல். நாம் என்னென்ன கொண்டாட்டங்கள்லாம் என்ன வெளியே போயிட்டு நம்ம பண்ணணுங்கிறது தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர்னு ஒரு மாநகரம் இருக்குது. அந்த வள்ளியூரில் தான் அசோகா அப்படி டெக்ஸ்டைல்னு ஒரு மிக பிரம்மாண்டமான துணி கடை அது வந்து இருக்குது. அதில் எல்லா விதமான கிளாத்துகள், பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாருக்கும் தேவையான அனைத்து பொருட்களும் அங்கே வச்சுருக்காங்க. அதுதான் நமக்கு வேண்டிய ஆடைகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு போகிறோம். எடுத்தாச்சு. இனி வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அதனால் சரி, அவங்களுக்கு பிடிச்சமான உணவு வகைன்னு பார்த்திங்கன்னா அதே வளாகத்தில், அந்த அசோகா கடையினுடைய அதே காம்பவுண்ட் வளாகத்தில் பின் சைடில் இருக்குது. அங்கே தான் நம்ம போய் அந்த ஹோட்டலில் உட்காந்துருக்குறோம் இப்போ சாப்பிட்றதுக்கு. பிள்ளைங்க மெனுவை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, இப்போல்லாம் விசேஷமாக என்னென்னா அந்த ஸ்பெஷல் அதுதானே பார்க்குறாங்க. வீட்டில் வழக்கமாக சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்களா குழந்தைங்க. அதனால் அவங்க காளான் தோசை, பன்னீர் தோசை ஆர்டர் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் தோசை நார்மலாக உள்ளது தான், அதுவும் ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க. அதெல்லாம் லிஸ்ட்டு நாம் கொடுத்தோடனே நல்லா சர்வீஸ்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. அவங்க ஹோட்டலுடைய அந்த பணியாளர்கள் எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணுறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. குடும்பங்கள் எல்லோரும், நிறைய குடும்பங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுதான் பார்க்குறோம். அவங்க வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு குயிக்காக ஃபியூ மினிட்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அதை அதுதான் இப்போ பார்க்குறோம். 4 விதமான பாருங்கள் அந்த பிளேட்டில் தேங்காய் சட்னி, அப்புறமா புதினா சட்னி, தக்காளி சட்னி, அப்புறமா சாம்பார். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள். அந்த சைடில் அந்த சிறகை அது பிச்சு அதை ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னியை அப்படி முக்கி, அப்புறமா தக்காளி சட்னி அதை வச்சு நம்ம சாப்பிட்றோம் பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பருங்க. அது வந்து நல்லா அந்த கொண்டு வரும்போது அந்த தோசையினுடைய ஸ்மெல், மணம் அப்படி ஒரு தூக்குனதை நாம் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பிள்ளைங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்க. அப்புறமா நம்ம வந்து உள்ளே பார்க்குறோம் பாருங்கள். அந்த காளான் உள்ளே வச்சுருக்காங்களா, சென்டரில் வச்சுருக்குறாங்க, அதுதான் பார்க்குறீங்க. அப்புறமா பன்னீர் அதை வந்து சென்டரில் வச்சுருக்காங்க. அப்புறமா ஸ்பெஷல் தோசை, இதெல்லாம் நார்மலாக பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதனுடைய டேஸ்ட்டை நீங்கள் பார்க்கணுங்க. நீங்கள் வந்து இந்த பகுதிக்கு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அவசியம் அதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இதனுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி புரியும். பிள்ளைங்க எப்படி நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க சாப்பிடும்போது, அதனுடைய அந்த ஃபீல் அப்படி கண்டிப்பாக கிடைக்குங்க. இனி இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.